ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மூஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா முட்டை குழம்பு செய்ய போகிறேன். முதல்ல முட்டை வேக வச்சுக்கலாம். பாத்திரத்தை வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம். முட்டை முழுங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது வெங்காயம் உரிச்ச தோல் இதில் போட்டோம்னாக்கா முட்டை உடஞ்சி வெளியே வராது, அப்படியே முழுசாக இருக்கும். தோல் மட்டும்தான், முட்டையோட தோல் மட்டும்தான் கலர் மாறும், உள்ளே அப்படியே தான் இருக்கும். தோல் போட்டு கொதிக்க விடலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடலாம். அது வெந்துக்கினே இருக்கட்டும். இந்த பக்கம் நம்ம அதுக்கு தேவையானதெல்லாம் தாளிச்சிக்கலாம். கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். கடுகு போட்டுடலாம். இன்னொன்று டிப்ஸ் என்னென்னா, இந்த முட்டை உடச்சி ஊற்றுறது, முட்டை தோல் பல்லி வர இடத்துல வச்சாக்கா பல்லியே வராது. நீங்கள் ஒன்று செக் பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன் உங்களுக்கு. கடுகு பொரிச்சு உளுத்தம்பருப்பு, சீரகம் கொஞ்சம், உளுத்தம்பருப்பு சேர்ந்துச்சு. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம், பெருங்காயம் ஒன்று, நல்லா வதங்கட்டும். இப்போ பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு தோல் உரிச்சிட்டு இடித்து வச்சுருக்கேன். ஒரு பூண்டு. முட்டை வேக வைக்கிறப்போ மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு வேக வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சா அது உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துடும். வெங்காயத்தோல் இது போல் போட்டு நல்லா கொதிக்க விடணும். அப்போ உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே வராது. ஒரு 10 நிமிஷம் வெந்தாக்க போதும். இப்போ தக்காளி போட்டுடலாம். பெரிய தக்காளி 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் லிட்டு போட்டு மூடிடுங்க. சீக்கிரம் வதங்கும். தக்காளி வதங்கிருக்கும். லிட்டு எடுத்துட்டு கலரி கொடுக்கலாம். தக்காளி போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டா சீக்கிரம் வதங்கிட்டோம். முட்டை பாருங்கள் நல்லா கொதிச்சு. ஆஃப் பண்ணிடலாம். மஞ்சள் தூள் போட்டுடலாம். மெமரி ஃபுல்லாக நல்லா ரெக்கார்ட் ஆகலை. மிளகாத்தூளும் உப்பு போட்டது. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. தண்ணி தேவையான அவ்வளோ ஊற்றிட்டு லிட்டு போட்டு மூடிடலாம். கொதிக்கிட்டோம். முட்டை வெந்துச்சு, உரிச்சிக்கலாம். பாருங்கள் அப்படியே முழுசாக இருக்குது. முட்டை உரிச்சாச்சு.
பாருங்கள் நல்லா வெள்ளையாக இருக்குது. குழம்பு கொதிச்சிச்சு. இது முதல்ல முட்டை போட்டு கொதிக்க விடக்கூடாது. இறக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் இருக்கிறப்ப தான் போடணும். இல்லைன்னாக்கா முட்டை சாஃப்டாக இருக்காது. இறக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்ன போட்டோம்னாக்கா அப்போ சாஃப்டாக இருக்கும். முட்டை கட் பண்ணி போடலாம். ஏன்னா அது உள்ளே இறங்கணும் சாரம்லாம், உப்பு காரம்லாம் இப்படி போட்டாக்கா உரைக்கும். ஒரு 2 நிமிஷம் கொச்ச போதும். கொச்சிச்சு கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு இவ்வளோ தான் முட்டை குழம்பு. நிறைய விதமாக செய்யலாம் முட்டை குழம்பு. இப்போ சர்வ் பண்ணதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இறக்கிடலாம். அவ்வளோதான். சாதத்துக்கும் வச்சுன்னு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் வச்சுன்னு சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.